போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். TNUSRB எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 2023 வருடத்திற்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுது, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எவ்வளோ வேகன்சிஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ TNUSRBயோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அறிவிக்கை பார்க்கலாம். 2023 நேரடி தேர்வு சார்பு ஆய்வாளர் தாலுகா ஆயுதப்படை தமிழ்நாடு சிறப்பு காவல், இதுக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அறிவிக்கை இப்போ வந்துச்சு, 5ஆம் தேதி வந்தாச்சு. ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1/6, அதாவது ஜூன் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 30ஆம் தேதி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது, ஆன்லைன் அப்ளிகேஷன். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் சரி ஜென்ரல் பொது விண்ணப்பதாரர்கள் 2 பேர்த்துக்குமே எப்போ நடக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம், எக்ஸாக்ட் டேட்டு சொல்லலை, ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா, மே மந்த் ஃபுல்லாக ஜூன் ஜூலை இந்த 3 மாதம் தான் டைம் இருக்குது. ஒரு 90 நாட்கள் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம். சரிங்களா? அந்த 90 நாட்களுக்குள்ளே தான் நீங்கள் படித்தாகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணணும். எல்லாமே புதுசாக படிக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒரு நாள் கூட இனி வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க அதே ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோ நாள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்தாச்சு. இனி உங்களோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரிவிஷனை வேகப்படுத்துங்க. சரியா? எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 255 வேகன்சிஸ் வந்து ஆண்களுக்கு வந்து தாலுக் எஸ்ஐ இருக்குது. சரிங்களா? ஆயுதப்படையில் 93 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, சிறப்பு காவல் படையில் 110 வேகன்சிஸ், மொத்தம் 464 வேகன்சிஸ் இருக்குது. இதே பெண்களுக்கு வந்து 109 தாலுக் எஸ்ஐக்கும் அதே மாதிரி ஆயுதப்படைக்கு 42 போஸ்டிங்கும் வந்து இருக்குது. சரிங்களா? மொத்தமாக உங்களுக்கு வந்து 615 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டோட்டல் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகே, பேக்லாக் வேகன்சிஸோட சேர்த்தும் போது 621 வேகன்சிஸ். சரிங்களா? பின்னாடி வேகன்சிஸ்ங்கிறது பேக்லாக் வேகன்சிஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 615 ப்ளஸ் வந்து 6 மொத்தமாக 621 வேகன்சிஸ் தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமானது ரிசர்வேஷன். அதே மாதிரி இதில் வந்து காவல்துறை ஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது மொத்த காலி பணியிடங்களில் 20%, அதாவது 120 பணியிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் வேகன்சிஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மொத்தம் 615 வேகன்சிஸில். சரி, அடுத்து அந்த ரிசர்வேஷன் இருக்கும் இல்லையா, விளையாட்டுக்காக 10%, பொது அதாவது வாரிசு சார்ந்துள்ள ஒதுக்கீடு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட வேகன்சிஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 20%, அதாவது ஒரு 123 வேகன்சிஸ் அதுக்கு போயிடும். ஓப்பன் வார்ட்ஸ் கோட்டா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% வேகன்சிஸ் போயிடும். சரிங்களா? ஓகே, அதாவது மொத்த 100%ல் 20% டிபார்ட்மெண்ட்டு, மீதி இருக்கக்கூடிய 80%ல் தான் ஒரு 20% எடுப்பாங்க. அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வார்ட்ஸ் கோட்டா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% போயிடும். சரிங்களா? 49 98 வேகன்சிஸ் போயிடும், மீதி தான். சரிங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போது டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு குயிக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஏஜ் பற்றி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம லைவில் வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்ததுன்னா 32 வயசு. சரிங்களா? ஓகே, அதாவது எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2023 அந்த தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 30க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ரிசர்வேஷன் வந்து சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்டகரிக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பேக்வேர்ட் கிளாஸு, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸு, பிசி முஸ்லீம் அவங்களுக்குலாம் 32 வயசு வரைக்கும். இதே எஸ்சி எஸ்டி இவங்க அருந்ததியர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும். திருநங்கைகள்னால் 35 வயசு வரைக்கும். ஆதரவற்ற விதவைகள் வந்து 37 வயசு வரைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 47 வருஷம். சரிங்களா?
அதே மாதிரி காவல்துறை ஒதுக்கீட்டின் கீழே விண்ணப்பிக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து 47 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. இது கம்யூனிட்டி வைஸ் எப்படி வந்து வேக்கன்சிஸ் வந்து பிரிக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69% எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஓகே, அது வேக்கன்சிஸ் பிரிகிறது. ஸோ எப்படி படிச்சிருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். சரிங்களா, 10 ப்ளஸ் ஒரு டிப்ளமா முடிச்சுட்டு ஒரு 2 இயர் டிகிரியோ இல்லை 3 இயர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே. இல்லை 10th +2 அப்புறம் ஒரு 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 டிகிரி வந்து 3 வருஷம் டிகிரியோ இல்லை 4 வருஷம் டிகிரியோ 5 வருஷம் டிகிரியோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலம் நேரடியாக இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் மேற்கண்ட முறையில் இளங்கலை பட்டம் பெறாமல் இருந்தால் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இந்த மெத்தடில் படித்து டிகிரி வாங்கியிருந்தா ஓகே. அப்படி நீங்கள் வாங்கலை, டைரெக்டாக வந்து நான் டிகிரி மட்டும் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி அப்படி வாங்கியிருந்தா ஓப்பன் யூனிவர்சிட்டி வாங்கியிருந்தாலும் எலிஜிபிள். சரிங்களா, இல்லை ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே. சரியா, அப்படி இல்லாமல் 10th டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். அதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா, அடுத்து எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எழுத்து தேர்வு, பொது அறிவு, உளவியல் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 மதிப்பெண்களுக்கு நடக்குது. சரியா, இது ஓப்பன் கோட்டா. டிபார்ட்மெண்ட்டுக்கு பொது அறிவு, உளவியல் பிளஸ் அவங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான பாடங்கள் தொடர்பாக கேள்விகள் இருக்க போகுது. சரிங்களா, அது வந்து 85 மதிப்பெண்களுக்கு நடக்க போகுது. ஓகேவா, சரி. அடுத்து வந்து உங்களுக்கு பிசிக்கல் இருக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க்கு, இன்டர்வியூ வந்து 10 மார்க்கு, சிறப்பு மதிப்பெண்கள் நீங்கள் வந்து தேசிய மாணவர் படையில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ப்ராசஸ், எக்ஸாமோட ப்ராசஸ் நடக்க போகுது. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில் தான் பார்க்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் என்ன, நீங்கள் எலிஜிபிளா, உங்களுக்கு ஏஜ் இருக்கா அப்படிங்கிற டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கொடுத்துருப்பாங்க, தகவல் சிற்றேடு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னுமே டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு 50 பேஜஸ் இருக்கும். சரிங்களா, அதான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அறிவிக்கையில் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு 3 பேஜஸில் மட்டும் டீட்டெயில் இருக்கும். அதனால் நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே ஒரு வாட்டி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வந்து பிரிக்கிறாங்க, தமிழ் தகுதி தேர்வு எப்படி நடக்கும், 100 மதிப்பெண்கள், இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வேணால் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, எவ்வளவு இருக்கணும், ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிசி ஓசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் இவங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர் வந்து மினிமம் ஹைட் இருக்கணும். பெண்களாக இருந்தால் 159 இருந்தால் போதும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து 167 போதும். ஓகே, மேக்ஸிமம் பெண் ஆண்களுக்கு வந்து அதிக குறைந்தபட்ச ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி மார்பளவு ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா, எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும்தான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, ஓகே. ஸோ எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. இல்லை 9994359181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ், தமிழ் புக் இருக்குது. ஓகே, அதே மாதிரி சயின்ஸு, சோசியல் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வேணாலும் சரி, ஆஃப்லைனில் வந்து எழுதுறீங்க அப்படின்னாலும் தருமபுரி மற்றும் கோயம்புத்தூரில் 2 இடங்கள்லையுமே வந்து டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து எழுதிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கோங்க. வீடியோ கிளாஸும் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதை பற்றி டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.